பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு இன்று ஒரு வாக்கு கொடுக்கிறார். அதிர்ச்சியில் ஆறுதல். நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார், உன் இருதயம் துவள வேண்டாம். நம்முடைய தேவன் அதிர்ச்சியான நேரங்களில் ஆறுதல் அளிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே நீங்க பயப்படாமல் அமர்ந்திருங்க, துவள வேண்டாம் என்று ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அருமையாய் வாக்கு கொடுக்கிறார். பயப்படாதே என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். சாத்தான் ஒரு விசுவாசியின் உள்ளத்தில் விதைக்கும் முதல் விதையே என்ன தெரியுமா? பயம்தான். அவன் பயத்தை உண்டாக்கி பின்பு நம்மளுடைய உள்ளத்தை கலங்க வைக்கிறான். முடிவில் தேவனிடத்தில் விசுவாசம் இல்லாதபடி சாத்தான் செய்கிறான். பிரியமானவர்களே, பயப்படாதே. இந்த பயப்படாதே என்ற வார்த்தையானது வேதாகமத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே என்று. நீங்க எதை குறித்து என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருங்கள். அவர் பாருங்க, நீங்க பயப்படாதே என்று சொல்லுகிறார். உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே நம்மளுடைய பாரங்களை எல்லாம் அவர் மேல் வைத்து விட வேண்டும். கர்த்தர் மேல் எல்லா பாரங்களையும் நீங்கள் வைத்து விடுங்கள். ஆண்டவர் இதைத்தான் சொல்கிறார். இருந்து தேவனுடைய பாதத்தில் நம்ம அமர்ந்து என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். மோசே பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களிடம் என்ன சொன்னார்? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்கள் கர்த்தரிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து விட்டு அமைதியாய் ஜெபித்து கொண்டிருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்காக என்ன செய்வார்? யுத்தம் செய்வார். உங்கள் பாரங்களை எல்லாத்தையும் முழுமையாய் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஒரு நாளும் நீங்க மனம் துவளவே வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை நான் உனக்கு சியோனில் வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரமான மூளைக்கல்லுமாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போயானால் உன் பெலன் குறுகினது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆபத்து நேரத்தில் சோர்ந்து போகாதீங்க. பெலன் குறுகி போய்விடும். தைரியமாயிருங்க. நம்மை காக்க ஒருவர் இருக்கிறார். அவர்தான் கர்த்தர். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒன்று சேர்ந்து நீங்க ஜெபியுங்கள். கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். அவர் ஆசீர்வதி